லக்னாதிபதி தோஷம்னா ஒன்றும் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஜாதகரே காரணமாக இருப்பதன் பெயர் லக்னாதிபதி தோஷம். நிறைய கொடுப்பவர் ராகு, கொடுக்கவே கொடுக்காதவர் யார் அப்படின்னா கேது. எதன் அடிப்படையில் கொடுக்கிறவர், எதன் அடிப்படையில் கொடுக்காதவர் என்ற முடிவுக்கு வரணும். மக்களுக்கு எப்போதுமே என்ன அப்படின்னா, ராகு கேதுனா அது திருமணத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும். நெவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த திருமண விஷயம் அப்படின்றது நெடுகால அவங்கள உள்ள புகுந்து பார்த்த ஒரு விஷயத்துல ஒண்ணு மட்டும் இருக்கு, தனிமையா இருக்காங்க. யாரோடையும் தன்னை கம்பேர் பண்ணி பார்த்து ரொம்ப டவுன் ஆகுறாங்க. அவங்க பிரச்சனை இதுதானே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியா பலவிதமான பதிவுகள் பார்க்குறோம். இனிமேல் தொடர்ந்து குருஜியினுடைய ஜோதிட அனுபவங்கள், ஒவ்வொருவரும் வாழ்க்கையில அவங்க என்ன மாதிரி பிரச்சனையை அனுபவிக்கிறாங்கன்னு ஜாதக ரீதியா அவங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்காரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அப்படிங்கிறவர் ஒரு ஜாதகத்தில் தோஷம் அடையும் பொழுது அதற்கான அறிகுறிகள் என்ன, அவங்க எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அதற்கான தீர்வுகள் எந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் குருஜி. உங்ககிட்ட நிறைய பேர் ஜோதிட ஆலோசனைக்கு வராங்க, தீர்வுகள் வாங்கிட்டு போறாங்க. பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவா இதுல இந்த லக்னாதிபதி தோஷம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்படி ஒருத்தருக்கு இருந்தால் என்ன அறிகுறிகள், எப்படி அதற்கு தீர்வுகள் செய்யலாம்? பொதுவா தோஷம் என்பதற்குரிய முழுமையான விளக்கம் அப்படின்றத முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவா தோஷம் அப்படின்னா என்னன்னா, கிரக பலகீனத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா தோஷம் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறோம். அதுல லக்ன அதிபதி தோஷம் என்பது ரொம்ப முக்கியமானது, நிறைய பேருக்கு தெரியாததும் கூட. லக்னாதிபதி தோஷம்னா ஒன்றும் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஜாதகரே காரணமாக இருப்பதன் பெயர் லக்னாதிபதி தோஷம். இது முன்னோர்களாலேயோ அல்லது அப்பா அம்மாவாலேயோ யாராலேயுமே இருக்காது. ஜாதகராலேயே பிரச்சனைகள் என்னாகும் அப்படின்னா அதிகமாக உருவாகிறத நாம லக்னாதிபதி தோஷம் என்று சொல்கிறோம். நம்ம பிருகு நாடி முறைப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜீவகாரகனைத்தான் நாம லக்னம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஜீவகாரகனாக வருபவர் யார் அப்படின்னா குரு பகவான். எந்த கிரகங்கள் எல்லாம் குரு பகவானை பார்க்கின்றார்களோ அந்த கிரகத்தினுடைய குணம் ஜாதகரிடம் என்ன பண்ணும்னா பிரதிபலிக்கும். இப்ப உதாரணமாக குரு பகவானையோ அல்லது தன் பிறந்த ஜாதகத்தின் லக்னாதிபதியையோ சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு எடுத்துப்போமே. இப்ப சனி பகவான் அப்படின்னா யாரு? இவரை மந்தன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவருடைய கேரக்டரே என்ன அப்படின்னா ஸ்லோவாக. இன்னொன்று முதுமைக்கு உரிய கிரகம். அப்போ ஜாதகர் இளமையாக இருந்தாலும் அவர்கிட்ட முதுமைக்கு உரிய எண்ணங்கள் என்ன ஆகும்னா தென்படும். அவர் ரொம்ப பழமைவாதியாக இருப்பார், பழைய பாடல்கள் தான் கேட்பாரு, தத்துவங்களை பற்றி நிறைய பேசுவார். வயதுக்கும் தன் வயதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பர்சன் கூட என்ன பண்ண மாட்டார்னா கனெக்ட் ஆக மாட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையில சுறுசுறுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால முதுமை தோற்றம் என்ன ஆகும்னா இளமையிலேயே ஏற்படும். அப்போ இந்த இடத்துல சனி பகவான் அப்படின்றவர் இளமை காலத்தில் ஒரு ஜாதகரினுடைய லக்னாதிபதியை எக்காரணத்தை முன்னிட்டு என்ன பண்ணக்கூடாது, தொடர்பு படுத்திடக்கூடாது. அப்படி தொடர்பு ஆகிடுச்சுன்னா இளமையில சனி பார்வை ஒருவருக்கு என்ன பண்ணாதுன்னா நன்மை செய்யாது. இது லக்னத்திலே சனி அமர்ந்தவர்களுக்கும் இது பொருந்துமா? இல்ல, லக்னத்தினுடைய பார்வைக்கு தான் இதனுடைய அதிக பலன். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, லக்னத்தை பார்ப்பதை விட லக்னத்தின் அதிபதி யார், ஏன்னா லக்னத்தின் அதிபதிக்குரிய குணம் தான் ஜாதகரிடம் அதிகமாக பிரதிபலிக்கும். அதை விட அதிகமாக பிரதிபலிப்பது லக்னாதிபதியை பார்த்த கிரகங்களின் பலன்கள். இப்ப உதாரணமா விருச்சக லக்னம்னு எடுத்துப்போமே. இப்ப விருச்சக லக்னத்தின் அதிபதி செவ்வாய் என்றால் அந்த செவ்வாய்க்கு சனி பார்வை ஏற்பட்டிருக்கிறது என்ற பட்சத்தில் இப்ப நான் மேற் சொன்ன பலன்கள் அத்தனையும் நடக்கும் அப்படின்றது இயல்பாகவே அர்த்தம். இப்ப இரண்டாவது விஷயம், இப்ப சனி என்பது ஒரு தோஷம் அப்படின்றது முடிவு செய்யப்படுது. அடுத்து கேது பகவான். இப்ப கேது பகவானை நம்ம என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா, கேதுவுக்கும் ராகுவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நிறைய கொடுப்பவர் ராகு, கொடுக்கவே கொடுக்காதவர் யார் அப்படின்னா கேது.
எதன் அடிப்படையில் கொடுக்கிறவர், எதன் அடிப்படையில் கொடுக்காதவர் என்ற முடிவுக்கு வரணும். பொதுவா ஜோதிடம் அப்படின்றது யாருக்காக அப்படின்னா பூமியில் வாழக்கூடிய மக்களுக்காக. அப்ப தோஷம் என்பது எதை வச்சு நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா, இப்ப பூமியில சில விதிகள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது கிரகஸ்த வாழ்க்கைக்கு. என்ன? பிறக்கணும், பிறந்த உடனே நல்லபடியா படிக்கணும், படித்ததற்கு பிறகு நல்ல சம்பாத்தியம் இருக்கணும், சம்பாத்தியத்திற்கு பிறகு நல்ல வேலைக்கு போகணும், வேலைக்கு போனதுக்கு பிறகு ஒரு நல்ல திருமணம், அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை தாத்தா பாட்டி ஆகணும். இதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த பூமி வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகள். இது எல்லாம் அனுபவிக்கணும்னா என்ன இருக்கணும்? செல்வ நிலை என்பது இருக்கணும். இப்போ இந்த நிலைகள் எல்லாத்திலையுமே ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. இதுல எல்லாத்திலையுமே இடையூறு தருகிறவர் யார் அப்படின்னா கேது பகவான். இதுல எல்லாத்திலையுமே ரொம்ப அதிகமா தந்து பிரச்சனையை தருபவது யார் அப்படின்னா ராகு பகவான். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு பழக்கம் சுத்தமா இல்லைன்னாலும் பிரச்சனை, ஒரு பழக்கம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை. இதை மிதப்படுத்தக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா குரு பகவான். ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஏற்றத்துக்கு ராகு உதவுகிறார் என்றால் அந்த ராகுவால் தான் அவருக்கு அழிவும் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மாற்றம் எந்த வகையிலுமே கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கேது கொடுக்கிறாருன்னா அதால தான் அந்த மனிதனுடைய இழப்பும் என்ன பண்ணுதுன்னா நடக்கிறது. இந்த ராகுவும் கேதுவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தோஷத்தை முடிவு செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்கிறார்கள். மக்களுக்கு எப்போதுமே என்ன அப்படின்னா ராகு கேதுனா அது திருமணத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும். நெவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த திருமண விஷயம் அப்படின்றது நெடுகால விஷயமாக ஒரு உறவு நம்மளோடு தொடருவதற்கு இணைக்கிற விஷயமா இருக்குது. அப்போ அந்த திருமணத்திற்குரிய கலத்திரக்காரகத்துவத்தோடு ராகு கேது சம்பந்தமாக இருந்தால் அது பிரச்சனைக்குரிய விஷயம். அப்ப அந்த ராகுவையும் கேதுவையும் உரிய பிரீதிகள் பண்ணிட்டு நாம் அதுல இருந்து வெளியே வரணும்னு தான் அந்த டைம்ல பார்க்கப்படுது. ஆனா இது நீங்களாக ஏனைய 7 கிரகங்களுக்குமே ராகு கேது தொடர்பு இருக்குன்னா ஒவ்வொரு கிரக அடிப்படையிலும் தோஷங்கள் என்ன பண்ணப்படுதுன்னா நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப இங்க நம்ம நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப தோஷம் என்பது 3 கிரக அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்றோம்னா வலியுறுத்துகிறோம். ஒன்று சனி, இன்னொன்று ராகு, அடுத்து கேது பகவான். இதுல வந்து முரண்பட்ட பலன்களை ராகு கேதுக்கள் தான் என்ன பண்றாங்கன்னா அதிகமாக கொடுக்கின்றார்கள். அப்ப நம்ம நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதியோடோ அல்லது பிருகு நாடி அடிப்படையில் ஒரு ஜீவகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானோடு நமக்கு ராகு கேது சனி சம்பந்தப்பட்ட தொடர்பு நேரடியாக இருக்கிறது என்றால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முற்பகுதி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அவ்வளவுதான். இப்ப இது வாழ்க்கையில பிற்பகுதிக்கு பிரச்சனை வராதான்னா வராது. ஏன் வராதுன்னா முதுமையில இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மை முதுமையில கிடைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது இளமையா இருக்கிற ஒருவன் முதுமையில தோற்றமளிப்பதன் பெயர் தான் தோஷமே தவிர முதுமையாக இருக்கிற ஒருவன் முதுமையிலேயே காட்சி அளிப்பதுல எந்த தவறும் இல்ல. ஆனா விசேஷம் என்னன்னா முதுமையிலும் ஒருத்தர் சுறுசுறுப்பா இருக்கான்னா அது வந்து நல்ல சிறப்பான நல்ல கிரக அமைப்புள்ள யோகம். அது வேற பலன்கள். அப்ப இங்க நல்லா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதி யாரோ நம்மளுடைய ஜாதகத்துல அவர் நின்ற இடத்திலிருந்து ராகுவும் கேதுவோ சனியோ 1, 5, 9 என்ன பண்ணக்கூடாதுன்னா நிற்க கூடாது. அது போல சனியினுடைய பார்வை எக்காரணத்தை முன்னிட்டும் லக்ன பாவத்தின் மீது நேரடியாக விழக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா சனி பகவான் பிறந்த ஜாதகத்தில் 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா 11வது பாவம், இந்த 3 இடத்தில் இருந்தால் நேரடி லக்ன தொடர்பு இருக்கும். இதுல அக்யூரேட் பலன் எப்படி விழும்னா லக்ன புள்ளி இருக்குல்ல, அந்த லக்ன புள்ளி வந்து ஒரு நட்சத்திரத்துல நிக்கும்ல, அந்த நட்சத்திரம் எந்த டிகிரியில் இருக்கிறதோ அந்த டிகிரியின் மேல சனி பார்வை விழுந்தா 100% அப்படியே என்ன பண்ணும்னா அக்யூரேட்டா இருக்கும். சனி பார்வையும் விழுது, குரு பார்வை சூரியன் பார்வையும் லக்ன பாவத்துக்கு இருந்ததுன்னா சனி பார்வை இருந்தால் கூட இந்த 2 சுபகிரகம் பார்க்கறதுனால தன் சுய முயற்சியால் ஜாதகர் என்ன பண்ணுவார்னா வெற்றி அடைவார். இப்போ இதுதான் இதுல இருக்கக்கூடிய மெயினான விஷயம். இப்போ அதன் அடிப்படையில வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு ஜாதக குறிப்பை வச்சிருக்கேன். 91வது வருடத்துல மார்ச் மாதம் பிறந்த ஒரு ஜாதகம். இவருடைய ஜாதகத்துல நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பிருகு நாடி அடிப்படையில இவருடைய ஜீவகாரகன் யார் அப்படின்னா குரு பகவான். இந்த குரு பகவானோடு இவருடைய தேடல் எப்படி இருக்குன்னா கேது பகவானுடைய தன்மை இருக்கிறது. இப்போ குரு பகவான் கேதுவோடு இணையும் பொழுது இதற்கு பெயரும் நம் லக்னாதிபதி தோஷம் அல்லது ஜீவகாரக தோஷம் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இந்த ஜாதகர் இந்த நிமிடம் வரையும் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு செயலையுமே சரியாக முடிக்கல. எத்தனை முறை சொன்னாலும் அவருக்கு அது வாழ்க்கையில அடிப்படை தேவைகள் இன்னும் என்ன ஆகலைன்னா பூர்த்தி ஆகல. ஆனா இவருடைய தேடல் மட்டும் எதை நோக்கி இருக்கிறது அப்படின்னா தனிமை,
பக்தி ஞான மார்க்கம், அதாவது பக்தியினுடைய அடுத்த நிலை. இப்ப சித்தர்கள் சார்ந்த ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி வந்து தன்னுடைய தனி மனித வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய அடிப்படையில் என்ன இல்லைன்னா எதுவுமே இல்ல. இப்ப நான் ஒரு ஜாதக குறிப்பு காமிச்சிருக்கேன். இந்த ஜாதக குறிப்பை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். குரு பகவானோடு கேது பகவானுடைய தொடர்பு நேராகவே இருக்கிறது. ஸ்டில் இந்த ஜாதகர் இந்த நிமிடம் வரையும் பூமி வாழ்க்கைக்குரிய எந்த சுகத்தையும் அவர் அனுபவிக்கவில்லை. அதற்கு அத்துணைக்கும் காரணம் அவராகவே என்ன பண்றாங்கன்னா இருக்கிறார்கள். அப்போ திருமணம் அந்த மாதிரி ஒரு நல்ல கொடுப்பனையான ஒரு விஷயங்கள் எதுவும் அவருக்கு இல்லை. இருந்தும் அவர் பயன்படுத்தி கொள்ளவில்லை. இப்ப இந்த ஜாதகர் வந்து எப்போ லக்னாதிபதி ஒருவருக்கு தோஷமாக மாறுகிறதோ அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும்னா இன்னும் ஒருவருக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்றேன்னு இருக்கும். தனக்காக வாழ்ற கேரக்டர் இருக்காது. செல்ஃப் கேர் இருக்காதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப என்னன்னா இவருடைய எண்ணங்கள் எல்லாமே தங்கச்சிக்காக வாழ்றேன், அண்ணனுக்காக வாழ்றேன். ஒரு ஆல்ரெடி ஒரு திருமணமான ஒரு பெண் இருந்தாங்க, அவங்க வந்து என்ன ஆகியிருக்காங்கன்னா விடோவாகி இருக்காங்க, அவங்கள நான் வந்து மறுமணம் செய்யறதுக்காக நான் என்னுடைய லைஃப்பை தியாகம் பண்றேன் அப்படின்னு தன்னுடைய லைஃப் பத்தின எந்த ஒரு விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காத ஒரு ஜாதக அமைப்பு. இப்ப இது எல்லாத்துக்குமே இதை யாருமே கொண்டு வந்து அவர்கிட்ட திணிக்கல. ஆனா அவரே தான் முடிவு பண்ணி இப்போ அவர் உணர்கிறார். ஆனா வயது என்ன இல்லை பத்தல. கிட்டத்தட்ட 15 வருடமாக உணர முடியாத விஷயத்த இப்ப உணர்கிறார். ஆனா வயது பத்தல. இப்பொழுதைக்கு அவருடைய பயணம் என்ன இருக்குன்னா காவி வேஷ்டி முக்தியும் திருவண்ணாமலையுமாக இருக்கிறது. இப்போ இதுவும் இந்த நிமிஷம் நினைச்சா கூட மாறலாம். ஆனா அதற்கும் அவர் என்ன பண்ணலன்னா இந்த கேது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. இப்போ இதே காலகட்டத்துல பிறந்த நிறைய பேர் இந்த பதிவை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாமும் இதே மாதிரி தான் அமைப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. அதாவதுமா லக்னாதிபதி தோஷம் அடைந்திருக்கிறத இப்ப நான் சொன்ன அறிகுறிகள் யாருக்கு இருந்தாலும் அவங்களுடைய லைஃப்ல ஒரு இன்கம்ப்ளீட் இருக்கும். அந்த இன்கம்ப்ளீட்டை கம்ப்ளீட்டா மாத்திக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் ஜோதிடமும் ஜோதிடர்களும். அப்ப இதற்கு தீர்வுங்கிறது இருக்கு. இப்ப உதாரணமா இன்னும் ஒரு ஜாதகம் நான் சொல்றேன். 2004 ஏப்ரல் மாதம் பிறந்த ஒரு ஜாதகம். இவர் மேஷ லக்னம். இப்ப மேஷ லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் பகவானோடு என்ன இருக்குன்னா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நேரடியாக என் செவ்வாய்க்கு என்ன இருக்குன்னா கேது பகவானுடைய தொடர்பு இருக்கிறது. விருகுநாடி அடிப்படையில் பார்த்தால் குரு பகவானோடு நேரடியாக சனி பார்வை இருக்கிறது. இப்போ குருவுக்கு சனி பார்வை இருக்கிறது பெயரும் தோஷம்தான், செவ்வாய்க்கு கேது பார்வை இருக்கிறது பெயரு தோஷம்தான். இப்ப இவர் நம்மளை நம்பி வந்துட்டார், இவரை காப்பாற்றணும். அப்ப எதன் வழியில காப்பாற்றணும்னா இப்போ தோஷத்தை எந்த கிரகம் கொடுக்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை தன் வாழ்க்கையாக எடுத்தால் எந்த தடையும் பூமியில் வராது. இப்ப உதாரணமா குருவோடு சனி பார்க்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ தன்னுடைய தோற்றத்தை ஏதோ ஒரு வகையில் ஒரு முதிய தன்மையாக மாற்றணும். அப்ப முதிய தன்மை அப்படின்னா என்னன்னா அறிவுரை என்பது அனுபவசாலிகளுக்கும் சனி பகவானுக்கும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு நிலை. இப்ப இவரை நான் என்ன பண்ண சொல்றேன்னா ஒரு கன்சல்டேஷன் பண்ற மாதிரி ஒரு தொழிலை தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பை என்ன பண்ணனா உருவாக்கி கொடுத்தேன். ஏன்னா நேரடியா சனி பார்வை ராகு கேது பார்வை இருப்பவர்களுக்கு சுய தொழில் செய்யற கொடுப்பினைகள் உடனடியாக என்ன பண்ணாதுன்னா கிடைக்காது. லக்னாதிபதியாக இருக்கிற செவ்வாயோடு நேரடி கேது இருக்கிறதுனால கேது என்றாலே இந்த இடத்துல ஞானக்காரகம். அப்ப என்னன்னா இவருடைய துறை பீப்புளுக்கு ஏதோ ஒரு வகையில சர்வீஸ் பண்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த கேதுவினுடைய சர்வீஸ் ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்டு இவரை மாற்றியதுனால இன்றைக்கு அவர் என்ன பண்றாருன்னா லக்னாதிபதி தோஷமாகவே இருந்தாலும் அவர் வெற்றி நடை போடுகிறார். இப்போ இவருக்கு அடுத்து லைஃப் வந்து இந்த பூமி வாழ்க்கையில நல்லா அமையணும்னா இதே அறம் சம்பந்தப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய உணர்வும் ஜாதகருடைய உணர்வும் எப்போதும் ஒத்து போகும். அப்ப அந்த பெண்ணை இவருக்கு மணமகளாக தேர்ந்தெடுத்து முடிக்கும் பொழுது கட்டாயமாக இவருடைய வாழ்க்கையில் எந்த கோடு கிழிச்சாரோ அது அப்படியே போய்கிட்டு இருக்கும். விரும்பியபடி தேடலின் அமைப்பு படி போய்கிட்டு இருக்கும். இப்ப இந்த ஜாதகம் வந்தா என்னெல்லாம் நான் பண்ண சொல்ல மாட்டேன், ஓன் பிசினஸா வேண்டான்னு சொல்லுவேன். அப்போ பெற்றோர்கள் என்ன கேட்பாங்க, எங்க என் பிள்ளைங்க வந்து பக்கத்து வீட்டுல பண்றாங்க என் பிள்ளை பண்ணக்கூடாதா? இவருக்கு பணம் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு மனநிலை இருக்காது. வேண்டான்னு சொன்னா அது இழந்ததுக்கு பிறகுதான் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. அப்போ முதல் விஷயம் ஒருத்தர் ஒரு ஜாதகர் இதற்கு தகுதியாகிறார் அப்படின்னா அவருடைய லக்னாதிபதி எந்த கிரகத்தோடு தொடர்பாகி இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட தேடல் தான் அதிகமாக இருக்கும். முன்பு ஒன்ன சொன்ன ஜாதகம் அவருக்கு லக்னத்தோடு சனி பார்வை இருந்தது. நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா அவர் எப்போதுமே என்ன பண்ணுவார்னா எவ்வளோ முறை சொன்னாலும் அழுக்கடைந்த ஆடைகளை தான் போடுவார். எவ்வளோ முறை சொன்னாலும் அவர்கிட்ட சுத்தத்தை என்ன பண்ண முடியாதுன்னா கடைபிடிக்க முடியாது. நான் சொன்னேன் நீ வந்து டீ மாஸ்டர் ஆனால் சூப்பராக வேலை செய்வேன். டீ மாஸ்டர் ஆனால் நீ ஒரு நாளைக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா 100 டைம் வந்து நீ வந்து அதிக மடங்கு சம்பாதிக்கலாம். காரணம் என்னன்னா அந்த சனிக்காரகத்துவம்
நம்மளை தொடர்பு படுத்தப்பட்ட வேலையாக கொடுத்துட்டோம்னா அது அவர்களுக்கு பணத்தை தரும். அப்ப டீ மாஸ்டர்னு வரும்பொழுது அடிக்கடி என்ன ஆகும் அப்படின்னா, சட்டை வந்து அடிக்கடி அழுக்காகும், சுருங்கும். இந்த மாதிரி வந்து கடினமான வேலைகளை அவர் எடுத்து பண்ணும் பொழுது அவருக்கு அந்த பண வருவாயை அது என்ன பண்ணும்னா அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்ப சனிக்கு பரிகாரமே கிடையாதா அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப அதே ஜாதகம் உள்ளவர் ஒரு பெரிய விஐபி ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அப்ப மாத்தவே முடியாதான்னா, மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா சனிக்கு எதிர்கிரகமான சூரியனை இயக்கணும். அப்போ என்னைக்கு இவர் வந்து தொடர்ந்து 96 நாட்கள் சூரிய நமஸ்காரத்தை கரெக்டா உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்றாரோ அன்னைக்கு அவருடைய மனநிலை மாறும். 96 நாள் உங்களால பண்ண முடிஞ்சிருச்சுன்னா உங்க விதியை மாத்துவதற்கு உங்களாலேயே உதவி செய்யக்கூடிய நிலை இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நாம கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சா மட்டுமே போதுமானது. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம கோவிலுக்கு போகணும். ஸோ இப்போ ஒரு ஜோதிட விதியை இதன் அடிப்படைகள் எல்லாம் பார்த்து தான் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன பண்றோம்னா தீர்வை கொடுத்து அதற்கு அடிப்படை தேவைகளை மாற்றுவதற்கு நம்ம என்ன பண்றோம்னா வழிவகை செய்கிறோம். அதனால ஒரு நார்மலா ஒரு கட்டத்தை பார்த்து இந்த கிரகம் இப்படி சேர்ந்திருக்கு அப்படி சேர்ந்திருக்குன்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஆக மொத்தம் இளமையில் முதுமை, வாழ்க்கையில் கட்டாயமாக பிரச்சனை. உங்க புள்ள இளம் வயதிலேயே தன் உடலுக்கு ஆரோக்கியமான எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணிக்கலையா எதிர்காலம் கேள்விக்குறிதான். நிச்சயமாக. அந்த வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோடு பேசலையா கேள்விக்குறிதான். தனிமையை அதிகம் நாடுகிறதா கேள்விக்குறிதான். முடி, நகம் இதெல்லாம் பராமரிக்கலையா வாழ்க்கை கேள்விக்குறிதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்காரோ அதை பொறுத்து பரிகாரத்தை மாற்றி அவங்க லைஃபை மாத்தினீங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். லக்னாதிபதி தோஷம் ஒரு மனிதனை என்ன செய்யும் அப்படின்னா, சிம்டம்ஸ் அதிகம் தனிமைப்படுத்தும். ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, லக்னம் என்றாலே இந்த இடத்துல உயிர்னு சொல்றோம் இல்லையா, தற்கொலை எண்ணங்கள் அதிகம் தோன்றும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எப்பொழுதும் இன்னும் ஒருவர் மேல் பொறாமை குணம் அதிகப்படுத்தும். நான் ரொம்ப நெகட்டிவிட்டியா ஃபீல் பண்றேன், ரொம்ப நான் நெகட்டிவா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கன்னு வச்சுப்போமே. யாருக்கெல்லாம் நான் ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்றேன்ற மைண்ட் செட் இருக்கிறதோ இவங்களுக்குள்ள பொறாமை குணம் இருக்கிறதுன்றதை ஆணி வேறு தான் நெகட்டிவிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லக்னாதிபதி பாதிக்கப்படும் பொழுது குறைந்த காலத்தில் கம்பேர் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை வாழணுன்ற ஒரு குணம் இவர்களுக்கு உறுதியாக என்ன பண்ணும்னா இருந்து தன்னைத்தானே வருத்தி கொண்டு வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படித்தானே இருக்கு குருஜி. அவங்களுடைய இயலாமை, வாழ்க்கையில முன்னேற முடியாத ஒரு நிலைமை, அது தொழிலோ திருமணமோ குழந்தையோ அவங்களுக்கு ஏற்ற பிரச்சனைகள்ல இந்த உணர்வுங்கிறது இருந்துட்டு தானே. பழைய சாதம் இருந்தாலும் இது எனக்கு வயிறுக்கு ரொம்ப சுவையா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருக்கிற ஜாதகமும் இந்த பூமியில இருக்குது. ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ன வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறதோ அந்த வாழ்க்கையில அந்த நிமிடத்துல கவனம் செலுத்தி சூப்பரா வாழ்றவங்க எல்லாமே லக்னாதிபதி பாசிட்டிவா இருக்கிறவங்க தான். எதை கொடுத்தாலும் அதுல ஒரு நிறைவு இல்லாமல் இருப்பவர்கள் தான் லக்னாதிபதி பலகீனமானவர்கள் அப்படின்றத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு குளத்துல குளிக்கும் பொழுது குளியல் தான், ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கும் பொழுதும் அது ஒரு குளியல் தான். இப்போ லக்னாதிபதி நன்றாக இருப்பவர்களால் ரெண்டு இடத்துலையுமே என்ன பண்ண முடியும்னா நல்ல ஒரு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனா லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அதுல ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ஆக மொத்தம் அவர்களுடைய அனுபவித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் அவர்களாலேயே அங்க தடைபட்டு நிற்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு ஒரு 60 வயதிற்கு பிறகு இதெல்லாம் நம்ம அனுபவிக்கவே இல்லையே அப்படின்ற குணம் அவர்களிடம் இருக்கும். லக்னாதிபதி ஒருத்தருக்கு பாதிச்சிருக்காருனாவே கடந்த காலத்தில் இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு வந்தது, நான் தான் அதை விட்டுட்டேன்ற புலம்பல் கடந்து 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 அவங்க வருத்தப்படுறது தான் லக்னாதிபதி தோஷத்தின் நிலை. அதற்கு அடுத்தபடியாமா லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலே முகத்தில் கட்டாயமாக ஏதாவது ஒரு தழும்பு இருக்கும். பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ற மாதிரி என்ன இருக்கும்னா ஒரு தழும்பு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பாதித்த ஜாதகர்கள் இருக்காங்க தெரியுமா, இவங்க மேக்சிமம் ட்ரெஸ் வந்து அயன் பண்ணி போட மாட்டாங்க. லக்னாதிபதி பாதித்திருந்தால் சுருங்கிய ஆடைகளுக்கு அதிக முக்கியத்துவம் எப்பொழுதுமே கொடுப்பார்கள். இவங்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங்காவே இருக்காது. ஏதோ ஒரு நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா அழகுபடுத்தி கொள்றதுல முக்கியத்துவம் செல்ஃப் லவ் அப்படின்றது என்ன பண்ணாதுன்னா பொதுவாக இருக்காது. அதே மாதிரி லக்னாதிபதி பாதிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இரவில் தூக்கம் என்பது அதிகமாக இருக்காது. லக்னம் பாதிச்சிருச்சுனால இரவில் தூங்க மாட்டாங்க. பகலில் ரொம்ப டீப் ஸ்லீப் போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. இப்ப லக்ன பாவம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா ராகு கேதுக்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்ப நம்ம உடம்புல வந்து ராகு என்பது உதடு, நகம், முடி என்பது என்ன அப்படின்னா
கேது. அப்போ நகத்தினுடைய வளர்ச்சி, உதட்டில் அதிக வெடிப்பு, அதே போல உடம்புகள்ல ஓட்டைகள் ஏற்படுதல், வெடிப்புகள் ஏற்படுதல். இப்ப பல்லுல அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, குச்செல்லாம் குத்தி ஒரு பெரிய ஓட்டைய அவங்களே ஆக்கிப்பாங்க. இறைவன் கொடுத்த இயற்கையான உடல இவங்களுடைய செய்கையால என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, காயப்படுத்திக்கிறது அப்படின்றது லக்னாதிபதி தோஷம் தான். அத அடுத்தபடியா எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தருக்கு லக்னாதிபதி தோஷம் இருந்துருச்சுன்னாலே, கட்டாயமா இவர்களுக்கு மலக்குடல் சிறப்பா என்ன பண்ணாதுன்னா, வேலை செய்யாது. ஒருத்தருக்கு மோஷன் கரெக்ட்டா கிளியரா போகணும். அப்படி போகலனாலே, அவங்களுக்கு லக்னாதிபதி தோஷம் உறுதியாக இருக்கிறது என்று பொருள். அதே மாரி லக்னாதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் சத்தியம் அப்படின்ற வார்த்தைய அடிக்கடி பயன்படுத்துவாங்க. சத்தியத்த மீறிடுவாங்க. வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது கரெக்ட்டா என்ன பண்ண மாட்டாங்கன்னா, காப்பாத்த மாட்டாங்க. ப்ராமிஸ் அப்படின்ற வார்த்தையினுடைய வேல்யூ என்ன பண்ணாதுன்னா தெரியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே குறுகிய காலகட்டத்திலேயே ஃபாஸ்ட்டா இறங்கிடுவாங்க. குறுகிய காலகட்டத்திலேயே ஃபாஸ்ட்டா வெளிய வந்துருவாங்க. திரும்பவும் தனியாகவே என்ன பண்ணுவாங்கன்னா நிற்பார்கள். இது எல்லாமே லக்னாதிபதி பாதிக்கப்பட்டவர்கள். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு லக்னாதிபதி தோஷம் ஆகியிருக்கிறார்களோ, இவர்கள் வீட்டில தான் பெட்ஸ் நிறைய வளர்க்கப்படும். லக்னாதிபதி தோஷம் இருப்பவர்கள் மனிதர்களோடு கனெக்ட் ஆகாம நிறைய தாவரங்கள், நிறைய ஜீவராசிகள் இவர்களோடு என்ன ஆவாங்கன்னா தொடர்பு அதிகமாகும். இது பார்த்தீங்க அப்படின்னா சனி ராகு கேது தொடர்பு நேரடியா இருந்தாலும் இது நிச்சயமா என்ன பண்ணும்னா இருக்கும். இப்ப உதாரணமா லக்னாதிபதி தோஷம் இருந்தா வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்க்கறது நார்மல், 5 நாய்க்குட்டிகள் வளர்க்கறதுன்றது தோஷம். வீடு எங்க திரும்பினாலும் ஒரு நிறைய பறவைகளை சிறைபிடித்து வைத்திருக்கிறதுன்றது லக்னாதிபதி தோஷம். இது எல்லாமே இவங்க கிட்ட இந்த ஹேபிட்ஸ் கட்டாயமா என்ன பண்ணும்னா இருந்த வண்ணமே இருக்கும். இத கடைகள்ல வியாபாரமா பண்றவங்க அவங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தாதான் அவங்க தொழில் வேறு, கேரக்டர் வேறு. இவர்கள் எல்லாமே மனிதர்களோடு தொடர்பாகாமல் விலங்குகளோடும் இயற்கையோடும் தொடர்பாகிறது தான் லக்னாதிபதி தோஷம்னு சொல்றேன். இப்ப நான் தோஷம்னு பேசிட்டு இருக்கிற பட்டியல் எதற்காகன்னா, ஒரு மனிதனுடைய நார்மல் லைஃப்ல அவன் அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினைகள்ல தடைகள் இருப்பதற்கு இது எல்லாம் ஒரு சான்றுன்னு சொல்ல வரேன். யாரெல்லாம் பெட் லெவலா நிறைய இருக்காங்களோ அவங்களுடைய பூமி வாழ்க்கை கொடுப்பினையில் அவர்கள் இல்லறத்தையோ பொருளாதாரத்தையோ மனிதர்களையோ நண்பர்களையோ அனுபவிக்கவில்லை என்பதற்கான சான்றுகள் இதெல்லாம். இது எல்லாமே நான் அவங்க கிட்ட பார்த்திருக்கிறேன். இப்ப என்னன்னா மனிதர்கள் கிட்ட அன்பா பேச மாட்டாங்க. நாய்க்குட்டி கிட்ட போயிட்டு நான் பிஸ்கெட் வாங்கி போட்டாதான் நல்லா இருப்பேன், அதே மாதிரி நிறைய ஜீவராசிகளுக்கு நான் உணவளிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுதான் என்னுடைய குணம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா மனிதர்களாக நடைமுறை கேரக்டர்ல இவங்களை பார்த்தோம்னா யாருக்குமே இவங்களை பிடிக்காது. இதுதான் லக்னாதிபதி தோஷம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த தோஷத்தை சரியும் பண்ணலாம். இந்த தோஷத்தை என்ன பண்ணலாம்னா அவர்கள் நினைச்சா மட்டும் தான் சரி பண்ண முடியுமே தவிர வேற எந்த வழியிலுமே சரி பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா உங்களோட அனுபவங்களோட சேர்த்து நிறைய விஷயங்களை ஜோதிட ரீதியா கொடுக்குறீங்க. ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை அந்த அமைப்புல பிறந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். அடுத்தது நம்ம குழந்தைய ஆரம்பத்திலேயே சரி பண்றதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. நேயர்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பாதிப்பு அறிகுறிகளா தெரிஞ்சாலும் சரி, இதற்கு ஜாதகம் தெரிய வேண்டாம், இந்த அறிகுறிகள் இருந்தாலே உங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்கான அருமையான வாய்ப்பு. உடனே நீங்க அதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். குருஜி, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாஸ்துக்கு கேட்கறாங்க. நிலம் வாங்கியிருக்கோம், வீடு வாங்கியிருக்கோம், அதை சரி செய்யணும்னு உங்களோட அப்பாயின்மெண்ட்டை பத்தி கேட்கறாங்க. இதை பத்தி நேயர்களுக்கு பொதுவாக நம்ம இப்போ வாஸ்துவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. தமிழகம், இந்தியா, உலக நாடுகள் முழுவதும் எங்கிருந்தாலும் நேரடி வாஸ்து விஜயத்திற்கு நாம் தயாராகி இருக்கிறோம். உலக நாட்டில் எங்கு இருப்பவர்களும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தாராளமாக நானே நேர அவர்களுக்கு ஆலோசனை செய்து அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்புப்படி சரியான ஒரு வாஸ்து தீர்வை கொடுத்து தற்பொழுது அவர்களுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கலுக்கு 3 மாதத்தில் உறுதியான தீர்வை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறோம். கேட்டது எல்லாருமே நிறைய வெளிநாட்டுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையில இந்த 13 வருட ஜோதிட அனுபவம், வாஸ்து அனுபவத்துல வெளிநாட்டுக்கு எவ்வளோ பெயர் முயற்சி பண்ணியும் நான் போகலை, அழைத்தும் போகலை. ஸோ இப்போ அதற்கான சூழல்கள் ஏற்பட்டு இருக்கிறது. ஸோ அதனால மக்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இருக்க நேயர்கள் ஸ்க்ரீன்ல 2 நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். வீடா, ஃபேக்ட்ரியா, இல்லை உங்களோட அலுவலகமா அப்படின்னு சொல்லும் பொழுது குருஜி நேரடியா உங்களுடைய இடத்துக்கே அது எதுவா இருந்தாலும், மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ஸ்ரீலங்கா, குறிப்பா பாத்தீங்கன்னா துபாய், மலேசியா, ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வாய்ப்பை தவறவிடாமல் நீங்க உங்களுடைய பதிவுகளை செஞ்சுக்கலாம். குருஜி நேரடி விஜயம் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். அருமையான ஒரு பதிவு குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.